ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும், உங்களுடைய நிலம் பரம்பரை நிலமோ அல்லது வாங்கிய நிலமோ எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் உங்கள் நிலம் அரசு நிலமாக மாற்றப்பட்டு நிலத்தை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்று தென்காசி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ டிஎஸ்ஆர் வெங்கட்ரமணா எச்சரித்துள்ளார். இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார். ஸோ அந்த அறிவிப்பு என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் நிலங்களை பதிவு செய்வது வெங்கட்ரமணா சென்னை இந்திய பதிவு சட்டத்தில் ரூபாய் 100 தாக்கல் செய்தார். எந்த விதத்தில் மாற்றினாலும் தென்காசி நகரில் தனிநபருக்கு சொந்தமான சுமார் சம்பந்தப்பட்ட துணை பதிவாளர்கள் அரசு செய்ய வேண்டும் நிலங்களாக விதி உள்ளது. கணினி வரைபடத்தில் காட்டுவதாக வீடு, கடை, தொடர்பாக முன்னாள் பண்ணை என எது வாங்கினாலும் அது கட்டாயம் பதிவு செய்யப்படுது. எனக்கு சொந்தமான நிலத்தை பதிவு செய்தாலும் நீங்க அதன் உரிமையாளராக ஆகிவிடுமா கேட்டீங்கன்னாக்கா, அதன் பின்னர் அதற்காக ஒரு சில வழிமுறைகள் எனக்கு அதிர்ச்சியான தகவல் கிடைத்தது. அந்த வழிமுறைகள் என்ன கேட்டீங்கன்னாக்கா, சொந்தமான நிலங்கள் அரசு வாங்கி நீங்க பத்திரப்பதிவு செய்வதன் மூலம் நீங்க அந்த நிலத்தோடைய காலிமனைகள் எல்லாம் நீங்க வந்து மாறிடலாம் அப்படின்னு இருந்தது. இது பற்றி என்னதான் நீங்க வந்து நிலத்தை பதிவு பண்ணனா கூட தந்தையின் பெயர் இல்லாமல் சொத்தை 2 முறை விற்றதாக நாம கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு ஊர்கள் அவர்கள் கம்ப்யூட்டரில் நிலத்தை வாங்கியிருப்பாங்க. நிலத்தை விற்ற நபரை பதிலாக அந்த நிலத்தோட எல்லாம் அரசு டாக்குமெண்ட் வைத்து அவங்க காட்டுவதாக கூறினார். அதை வைத்து நான் சென்னை கிளையில அவர்களுக்கு இதை பத்தின செய்தி வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்குது. செய்தித்தாள்களை படித்து என்று இது போல சிக்கல்கள் எதனால வருது? நிலத்தை வைத்துள்ளவர்கள் நிலத்தை மட்டும் பத்திரப்பதிவு போயிடுவாங்க. அரசு அந்த நிலம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அதோட நிலத்தை வாங்கினோட பெயர்ல போய் சேராது. இருக்கும் அபாயம் இருக்கிறது என்றார். இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன? முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக அரசு வெளியிட்டிருந்த அறிவிப்பில் மனைக்கான பத்திரங்களை பதிவு செய்ய வேண்டும். நிலத்தை வாங்கும்போது பதிவு செய்த ரசீதை பெற்ற பிறகே செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இது பற்றி அரசு அவ்வப்போது வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு முழுவதும் காலி மலைகளாக இருந்தால் ஒருவேளை நீங்க வந்து நிலத்தை வாங்கி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாநகராட்சிகள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காலி மனைகளுக்கு வரி விதிக்காமல் நிதி இழப்பு ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. எனவே காலி மனை வரி விதிப்பு செய்ய பதிவு செய்வதன் மூலம் நிலத்தின் முழு உரிமையாளர் விண்ணப்பிக்கும் போது நிலத்தின் குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே அளவீடு செய்து காலிமனை வரி விதிக்கக்கூடாது. நில உரிமையாளருக்கு சொந்தமான மொத்த நிலப்பரப்பளவும் காலி நிலவரி பதிவுகள் அடிப்படையில் நீங்கள் விதிகளின்படி காலியிட வரி விதிப்பு செய்த பின்னரே நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். வாங்கினால் கட்டட உரிமத்தை நீட்டிப்பு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கும் சரியான காலியிடங்களுக்கு உரிய வரியை உரிமையாக செலுத்தி இருக்க வேண்டும். அத்தகைய கட்டடங்களுக்கு மட்டுமே உரிமை நீட்டிப்பதற்கான பரிந்துரையை உள்ளூர் திட்டக்குழு வழங்க வேண்டும். மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள காலிமனைகளை பத்திரம் செய்ய பலரும் விண்ணப்பிப்பார்கள். அவர்கள் காலிமனை வரி விதிப்பு செய்யும்போது பதிவின் அடிப்படையில் அந்த பத்திரங்களை பதிவு செய்து அளிக்க வேண்டும். பதிவுத்துறை அலுவலருக்கு உரிய அறிவிப்பு வழங்கப்பட்டால் இவ்வாறு பரம்பரை நிலமாக கூட இருக்கலாம். அந்த நிலத்தை வந்து ரொம்ப நாளாக பராமரிக்காம பார்க்காம இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த நிலத்தை போயிட்டு விற்பனை செய்ய போறீங்க. ஹரியானாவில் பதிவு செய்வதா கண்டிப்பா செய்ய விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஸோ நீங்கள் சில மாநிலங்களில் நிலத்தோட ஆவணம் பிறகு 45 நாட்கள் நீங்க செக் பண்றப்போ நிலம் வந்து உங்க நிலம் கிடையாது. அதுபோல நீங்க ஒரு சொத்தை வாங்கின உடனே நிலங்கள் அந்த சொத்து பத்திரத்தில் பதிவு செய்த பிறகு உங்களுக்கு பட்டா அதிர்ச்சியாக மாற்றம் செய்ய வேண்டும். சம்பவம் பட்டா உங்களுடைய பெயர்ல மாற்றம் செய்தால் மட்டுமே அந்த சொத்தோட முழு உரிமையும் உங்களுக்கு வந்து மனு தாக்கல் செய்து ஒருவேளை சொத்து பத்திரத்தை மட்டும் பதிவு செய்து வைத்துக் கொண்டு வந்து பட்டாவை மாற்றாமல் ஏக்கர் உங்களுக்கு அந்த சொத்து உரிமையாளராக முடியாது. ஒரு முன்னாள் நிலம் வாங்க வராதுனாக்கா வீடு வாங்க குடிமக்களுக்கு ஒரு கடை வாங்குறவங்க சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு நிலம் வச்சிருக்கீங்க, பரம்பரை பெயருக்கு மாற்றி ஆகலாம். புதுசாக ஒரு நிலம் வாங்கினாக்கா மாற்ற முடியலனாக்கா அதோட பட்டாளி ஆளுநர்களுடைய பெயர் வந்து இணைத்தாக வேண்டும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை ஒரு விதத்தில் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த உங்களுக்கு சந்தேகம் இருந்தாக்கா விண்ணப்ப பதிவு வந்து நடைபெறும். அதை அரசாங்கமே செய்து முடிக்க ஒரு ஆவணமான உங்களுடைய நிலம் வந்து பத்திரப்பதிவு துறையில இன்னும் அதுக்கான நடைமுறையை சரியாக செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. இந்த காரணம் ஒரு சில பத்திரப்பதிவாளர்கள் உங்களுக்கு கையால் நல்லா மாறி போனதால இந்த இதனால பார்த்தீங்கன்னா சர்வேயர்களை எல்லாருமே லஞ்சம் வாங்கி கொண்டு தான் இந்த மாற்றம் செய்ய முற்படுறாங்க. ஆன்லைன் மூலமா பட்டா மாற்றுவதற்கு